வணக்கம். நெருப்பு தமிழன். பாட்டாளி மக்கள் கட்சி தீரன் என்கின்ற ஐயா ஒருத்தர் தான் இதனுடைய தலைவராக இருந்தார். அவர் தான் இதனுடைய முதன்மை போராளி அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் தான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எல்லாம் இந்த கட்சியை உருவாக்கியவர் அவர் தான். அதற்கப்புறம் ஐயா அவர்களினுடைய வழி நடத்துதல், அதற்கப்புறம் அவருக்கு கருணாநிதியிடம் இருந்த அன்பு ஆதரவு இதை வைத்து தான் இந்த கட்சியினுடைய நிறுவனராக ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கினார். 96,000 கிராமங்களுக்கு சென்று ஐயா மருத்துவமனையில் உட்காந்து சேவைகளை செய்து அங்கே வரக்கூடிய மருத்துவம் பார்க்க வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மருத்துவத்தையும் பார்த்து அரசியலையும் வளர்த்திருக்கிறார். அப்படி எல்லா கிராமங்கள் தோறும் அரசியலை வளர்த்தவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 324 மேற்பட்ட சமூகத்தினருக்கும் உண்மையாகவே ஒரு காலகட்டங்களில் அந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக போராடியவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி ஒரு பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சி அதுக்கப்புறம் ஒரு 2000, 2004, 2006 அந்த ஒரு காலங்களுக்கு பிறகு சில மாற்றங்களை சந்தித்து அதிமுக, திமுக இப்படி அப்படின்னு கூட்டணிகளோடு மாறி மாறி சென்று கொண்டிருந்தாலும் இந்த கட்சி அதற்கப்புறம் கூட்டணி வைத்து தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பெட்டி பாய்ஸாக மாறினாங்க. ஆனாலும் இது பெட்டி பாய்ஸாக மாறிய போதிலும் இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம ஐயா பக்கம் நிற்கிறதா இல்லை அன்புமணி பக்கம் நிற்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அன்புமணி இந்த கட்சியை குழி தோண்டி புதைச்சிடுவார். அதனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் இந்த கட்சி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில இந்த தேர்தல் காலங்கள் 2026 தேர்தல்களில் ஐயா ராமதாஸ் பக்கம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த கட்சி பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கட்சி ராமதாஸ் அதாவது அன்புமணி அவர்கள் இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சி இந்த கட்சியை இல்லாமல் பண்ணிடுவார். இப்போ இந்த கட்சி நியாயமான கட்சி, நேர்மையான கட்சி அப்படிங்கிறதுக்காக நான் துண்டு போட்டு பேச வரல. ஆனால் இந்த கட்சியை ஐயா அவர்கள் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு போராளியாக இருந்து இந்த கட்சியை உருவாக்கி இன்றைக்கு அந்த கட்சி இல்லாமல் போய்விடுமோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிகளை சிக்கி தவித்து ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ. இன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்தவர். இன்னைக்கு ஜி.கே. வாசன் எப்படி இருக்கிறாரு? வெத்தலைப்பட்டியாக இருக்கிறாரு. அதனால் அந்த வெத்தலைப்பட்டியாக அன்புமணி மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே ஐயா ராமதாஸினுடைய பக்கம் நிற்பதே சரி. கட்சி வேண்டும், கட்சி தேவை. ராமதாஸ்